ஜோதிடத்தின் அழகான உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் பார்க்கப் போவது நீதியையும் சமநிலையையும் குறிக்கும் துலாம் ராசியை பற்றி. சுக்கிர பகவானின் மற்றொரு ஆதிக்கத்தில் உள்ள துலாம் ராசிக்காரர்களின் அழகான ஆளுமை, கிரகங்களின் நியாயமான பார்வை, நட்சத்திரங்களின் இனிமையான ரகசியங்கள் என அனைத்தையும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். நீங்களும் துலாம் ராசியா? அல்லது உங்கள் அன்புக்குரியவர்கள் துலாம் ராசியைச் சேர்ந்தவர்களா? அப்போ இந்த வீடியோவை முழுசா பாருங்க. உங்களுக்காக நிறைய முக்கியமான தகவல்கள் காத்திருக்கின்றன. துலாம் ராசியின் அதிபதி யாருன்னு தெரியுமா? அழகுக்கும் காதலுக்கும் அதிபதியான சுக்கிர பகவான்தான். சுக்கிரனின் அருள் துலாம் ராசிக்காரர்களுக்கு இயற்கையான அழகையும் மற்றவர்களை ஈர்க்கும் வசீகரத்தையும் கொடுக்கும். இவங்க எல்லாரோடையும் இணக்கமா போகணும்னு நினைப்பாங்க. எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு சமநிலை இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. துலாம் ராசிக்காரங்கன்னா நியாயத்துக்கும் தர்மத்துக்கும் பெயர் போனவங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நடுநிலையோட பார்ப்பாங்க. யாருக்கும் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஒரு பிரச்சனை வந்துட்டா ரெண்டு பக்கமும் கேட்டு சரியான தீர்ப்பை சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. சமாதானத்தை விரும்புறவங்க. சண்டை சச்சரவுன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இவங்க ரொம்பவும் சமூகமானவங்க. நிறைய நண்பர்கள் இருப்பாங்க. யார் கூடயும் ஈஸியா பழகிடுவாங்க. இவங்களுடைய இனிமையான பேச்சு மத்தவங்கள ரொம்ப ஈர்க்கும். விருந்தாளிகளை உபசரிக்கிறதுல இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார் கூடவும் நல்லுறவை பேணிக்காக்க முயற்சி பண்ணுவாங்க. அழகான விஷயங்கள்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கலை, இசை, இலக்கியம் போன்ற துறைகள்ல இவங்களுக்கு ஆர்வம் இருக்கும். அழகான உடைகள், கலைப்பொருட்கள் இதுல இவங்களுக்கு ஒரு தனி ஈர்ப்பு இருக்கும். வாழ்க்கையை ரசிச்சு வாழணும்னு நினைப்பாங்க. சில நேரங்கள்ல இவங்களுக்கு ஒரு முடிவை எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறதால சரியான முடிவை எடுக்க தயங்குவாங்க. இது நல்லதா, அது நல்லதா ரொம்ப யோசிப்பாங்க. இப்ப துலாம் ராசியில மற்ற கிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூரியன் இங்க கொஞ்சம் சுமாரான பலன்களை கொடுப்பார். சந்திரன் நிலையான மனநிலையை கொடுக்கலாம். புதன் நல்ல பேச்சாற்றலையும் வியாபாரத் திறனையும் கொடுப்பார். குருவின் பார்வை நல்ல நாணத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். சுக்கிரன் சொந்த வீடு மாதிரி செயல்பட்டு நல்லா அருள் பாலிப்பார். சனி நல்ல பொறுமையையும் கடின உழைப்பையும் கொடுப்பார். ராகு கேதுவோட நிலை கர்ம வினைகளுக்கு ஏத்த மாதிரி சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம். துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தோட 3, 4 பாதங்கள், சுவாதி நட்சத்திரத்தோட எல்லா பாதங்களும், விசாகம் நட்சத்திரத்தோட 1, 2, 3 பாதங்களும் வருது. சித்திரை நட்சத்திரக்காரங்க நல்ல பேச்சாற்றலும் கவர்ச்சியான தோற்றமும் கொண்டிருப்பாங்க. சுவாதி நட்சத்திரக்காரங்க சுதந்திரமான மனப்பான்மையும் வியாபாரத்திறனும் கொண்டிருப்பாங்க. விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விடாமுயற்சியும் இலக்கை அடையும் குணமும் கொண்டிருப்பாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணாதிசயங்கள் இருக்கு. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய நியாயமான குணமும் மற்றவர்களை ஈர்க்கும் திறமையும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும். நீங்க சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்க கத்துக்கிட்டா இன்னும் சிறப்பாயிருக்கும். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காம உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு துலாம் ராசியை பத்தி நிறைய முக்கியமான விஷயங்களை தெளிவா சொல்லி இருக்கும்னு நம்புறோம். உங்களுக்கு வேற எந்த ராசியை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறோம். நன்றி.